ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, தேவரீர் உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தெய்வ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனையை நீங்கள் நடத்தும்படியாக செபிக்கிறோம். வல்லாவியினால் எங்களை நிரப்புங்க. தெய்வ பிரசன்னத்தை உணர எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 38வது பாடல். பெரியவர் அமர்த்தமது இவனுடைய நகரத்திலே, தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்ப மனஸ்தானமே. வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்ப மனஸ்தானமே. சர்வபூமியின் மகிழ்ச்சியாயிருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம். சர்வபூமியின் மகிழ்ச்சியாயிருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலே, தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். அதினரண்மனையில் தேவன் உயர்ந்தவராக அறியப்பட்டார். அதினரண்மனையில் தேவன் உயர்ந்தவராய் அடைக்கலமாக அறியப்பட்டார். இதோ ராஜாக்கள் ஏகமாய் கடந்து வந்து அதை கண்டு விரைந்தோடின. இதோ ராஜாக்கள் ஏகமாய் கடந்து வந்து அதை கண்டு விரைந்தோடின. கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலே, தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தேவனே, உமது ஆலயம் நடுவே உம் கிருபையை சிந்திக்கிறோம். தேவனே, உமது ஆலயம் நடுவே உம் கிருபையை சிந்திக்கிறோம். பூமியின் கடையாந்தர பரியந்தமும் உம் புகழ்ச்சியும் விளங்கிடுவே. பூமியின் கடையாந்தர பரியந்தமும் உம் புகழ்ச்சியும் விளங்கிடுவே. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலே, தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர்.
தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்பட தக்கவர். இந்த இயேசு தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். இந்த இயேசு தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், நித்திய மகிமையில் சேர்த்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், நித்திய மகிமையில் சேர்த்திடுவார். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலே தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேலென்று 388வது பாடலை பாடும். உன்னத பாடல்கள் 388வது பாடல். அப்போ நம்ம ஆராதிக்கிற நேரம்லாம் ரொம்ப மகிமையான நேரம் இல்லை, அப்படி தானே? பரலோக பிதா நமக்கு அப்பா இல்லை, அப்படி தானே? ஆமாம். அவரை நாம் ஆராதிக்கிறது எப்படின்னா, அவருக்கு நாம் நன்றி செலுத்துவது, அவரை மகிமைப்படுத்துவது. அவரை எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? வெளியே போகும் பொழுது நம்ம அப்பாவை நம்ம என்ன செய்கிறோம்? சிறந்த முறையில் யாராவது ஒருத்தர் நம்ம தகப்பனை குறை சொன்னால், டேய் எங்கள் அப்பாவை நீ அப்படி சொல்லாது, எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா? எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா? எப்படி நீ வளர்த்தா தெரியுமா? எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கா தெரியுமா? அப்படின்னு நம்முடைய தகப்பனை அவர் இல்லாத நேரத்தில் அவருக்கு மறைவாக மற்றவர்கள் முன்பதாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புகழ்கிறோமோ அதுதான் நம்முடைய தகப்பனுக்கு செய்யக்கூடிய செலுத்தக்கூடிய ஒரு மகிமை, ஒரு துதி. ஒரு துதி இல்லை, அப்படி தான் ப்ரைஸிங். நம்மளை சுற்றி சத்துரு பார்க்கும் பொழுது இவன் என்ன எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட ஆண்டவர் துதிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னா அவன் யோபு அவ்வளோ கஷ்டம் பிசாசை கொடுத்தா கூட ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான். பிசாசு நினச்சிட்டான், வெட்கப்பட்டு போனான். ஆண்டவருடைய மனம் ரொம்ப குளிர்ந்து போச்சு. என் பிள்ளைய பார்த்தியா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை துதிக்கிறானே அப்படின்னா அதுதான் தேவனை துதிக்கிறான். நம்ம துதிக்கிற துதியை ஆண்டவர் கேட்கிறதல்ல, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படும். தேவதர்களுக்கு முன்பதாகவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொல்லாத சத்தனுடைய சேனைகளுக்கு முன்பதாகவும் மனதார ஆண்டவரை என்ன செய்யணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கணும். இந்த பாடலை பாடும் பொழுது அந்த உணர்வோடு கூட நாம் பாடுவோம். சரியா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆஸ்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆஸ்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே
ஆசாரியர்களும் நாங்களே, ஆமெல்லா ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, we love you Holy Spirit, ஆமெல்லா. எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். We give all the glory Lord. துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம்
அதிசயமானவைகள் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். கண்கள் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உண்மை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக பாடுகளை அனுபவித்து எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி முழு மனதோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமை செலுத்துவோமா. அப்பா பிதாவே, நீங்கள் எங்களை நினைத்து பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், ஒன்றுக்கும் உதவாத தூசிகளாகி எங்கள் மீது கருணை கோர்ந்து கிருபை கோர்ந்து ஆண்டவரே இரக்கம் வைத்து எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தீரே, வேதனைப்பட்டீரே. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாதப்பா. அதை நினைத்து பார்க்கிறோம். நீங்கள் எங்கள் தகப்பனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ஆவியானவரே உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆவியானவரே உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. பூரண கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. பரிசுத்தமுள்ள தேவன் நீங்கப்பா. மகிமை நிறைந்த கத்தாதி கத்தரும் நீங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவாதி தேவன் நீங்க ஆண்டவரே. வல்லமையுள்ள கத்தாவே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரராகிய எங்கள் தேவாதி தேவனே, ஜீவனுள்ள ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உங்களை புகழ்ந்து போற்றுவது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழுகின்ற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்களும் புகழ்ந்து போற்றுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எஸ் லார்ட், we give all the glory to you Lord. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. பரிசுத்த பிரசன்னம் எங்களை மூடுவதாக. செக்கினா மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒரு புதிய மகிமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நித்திய பாதையில் எங்களை நடத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, சாவாமையுள்ளவரே, உயிரோடு கூட எழுந்து மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாக விளங்கின எங்கள் ஜெய கர்த்தரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் ராஜாதி ராஜாவே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ, உம்மை நாங்கள் தொழுது போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதி
கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். இன்னொன்றுமாக சங்கீதம் 131 சங்கீதம் 1 வசனம் முதல் 132 சங்கீதம் 18 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 131 சங்கீதம் 1 வசனம் முதல் 132 சங்கீதம் 18 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்னென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ, நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள் ஆக. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தில் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்னென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதியிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக. ஆமென். அவர் ரொம்ப நாள் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 24ஆம் வசனம் முடிய டைட்டசி வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 24ஆம் வசனம் வரை. சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் ஏலேசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதலாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கோமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய
செமேபேரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். இவர்கள் 12 வருஷம் கெதர்லா கோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். 14ஆம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோடே கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னியிமிலே இருந்த ரெப்பாயிமியரை, காமிலியரையும் இருந்து சூசிமியரையும், கீரியாத்திமிலே இருந்த ஏமீரியரையும், சேயீர் மலையிலே இருந்த ஓரியரையும், வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரோன் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என் மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அத்சாத் சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமாராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதல்லா கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினேயாரின் ராஜாவாகிய அம்ராம் பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்தி சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேனில் இருந்தது. சோதோம் கொமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேயன் ஆகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எம்மோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாத படிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உன்னத பாடல்கள் 1338 பாடல்கள்.
யார் தலைவனை ஜெபம் செய்யும். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை மீட்டெடுத்தவர். உமக்காக நாங்கள் வாழும்படியாக எங்களை 1000 10,000 மத்தியிலே தெரிந்து கொண்ட தேவன் நீர். அநேக ஜனங்கள் மத்தியிலே விசேஷித்தவர்களாய் எங்களை ஆண்டவரை உருவாக்கி தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாக எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக, சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, மனிதனுடைய சத்தத்தை அல்ல, தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். உட்காரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் யாருடைய ஆசை? ஆண்டுடைய ஆசை. அழுதுகிட்டே இருக்கணுங்கிறது யாருடைய பிரியம் கிடையாது. நீ கஷ்டப்படுறது அவருக்கு பிரியம் கிடையாது. நீ வேதனையோடு இருப்பது அவருக்கு பிரியம் கிடையாது. எப்பவும் வருத்தத்தோடு இருப்பதும் யாருக்கு பிரியம் கிடையாது? நம்ம ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. நாம அவருடைய பிள்ளைகள். அவரை போல எப்பவுமே என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, எப்பவுமே அவரை துதித்து கொண்டே, அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே, அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே நாம் இருக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம். பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் சொல்லும்போது, அது எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செலுத்துங்க. என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு ஆசாரியின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. ஆமா, ஆபிராமுக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. ஆபிராமுக்கு யாருடைய ஆசீர்வாதம்? யாருடைய ஆசீர்வாதம்? ஆமா, அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு பிரதமருடைய ஆசீர்வாதம் அல்ல, ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டியுடைய ஆசீர்வாதம் அல்ல, அல்லது தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அல்ல. யாருடைய ஆசீர்வாதம்? வானத்தையும் பூமியும் உடையவராகிய. ஆமா, வானத்தையும் பூமியும். ஆமா, வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது. சரிதானா? வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது. பூமியை ஒருத்தன் திருடி கையில வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திருடி என்ன செய்யறான்? ஆமா, ஆண்டவர் அவர் சிந்திய ரத்தத்தினால அப்படியே என்ன செய்யறாரு? இந்த பூமியை மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு கடைசியில் ஒரு நாள் வரும். அந்த நாள்ல முற்றிலும் அவனை அழித்து அவர் என்ன செய்வார்? ஆளுகை செய்யக்கூடியவராய் ராஜரீகம் பண்ணுவார். அல்லேலூயா, ராஜரீகம். ஆமா, இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னாலே என்னதான் நினைப்போம்? ஒரு கார் இருக்கணும், ஒரு ஹெலிகாப்டர் இருக்கணும், ஒரு ஏரோப்ளேன் இருக்கணும், நல்ல ட்ரெஸ், விலை கொண்ட ட்ரெஸ் இருக்கணும், எல்லாம் உடம்பு பூரா நகை நிறைய என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் என்றாலே சில பேருக்கு என்ன எங்க போகும்? பொருள் மேல போகும். நல்ல வீடு, நல்ல பங்களா, நல்ல காரு, நல்ல ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்கள்லாம் நிறைய படிச்சு பெரிய பெரிய பதவியில் இருக்கணும். இதுதான் என்னது நினைப்போம்? ஆசீர்வாதம் என்று நினைப்போம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்படிப்பட்டது? தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கிறாய்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டாய்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அந்த மெல்கிசேதேக்கு என்ற அந்த ஆசாரியன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார்,
வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இப்போ நம்ம ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். திடீர்னுட்டு நம்முடைய ஜெபத்தை கேட்டு மறுநாள்லே யாரோ ஒருத்தர் மூலமா, இல்லைன்னா நீ வாங்கியிருக்க ஏதோ ஒரு லாட்ரி சீட்டு, இல்லை நீ விளையாடுன ரம்மி சர்க்கிள்னு சொல்லுவாங்களே, அவங்க மூலமா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆசீர்வாதம் வரணுதுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எப்படி இருக்கும்? ஏசப்பா நேற்று தான் ஜெபம் பண்ணேன் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, எங்கேருந்து ஆசீர்வாதம் வந்துட்டு? ரம்மி சர்க்கிள் மூலமா எனக்கு என்ன சீட்டு ஜெயிச்சு ஆசீர்வாதம் வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சு தவறான வழிகளில் வரக்கூடிய ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தங்களுடைய ஆசீர்வாதமாக நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பாடா ஒரு 50 இன்ச்சு டிவி வாங்கினதுனால ஜம்முன்னு ஏதோ இந்த ஒரு டிவி வந்ததுனால என் கஷ்டத்தெல்லாம் மறந்து சிரிப்பு ஒளி, சிரிக்காத ஒளி, அழுற ஒளி எல்லாத்தையும் வச்சு நான் என்ன செய்கிறேன், அப்படியே பார்த்து என் கவலையை மறந்து என்ன செய்கிறேன். நிறைய பேருக்கு சிரிப்பே இதில் தான் வருது, அதில் தான் வருது, அதில் தான் மகிழ்ச்சி, அதில் தான் மகிழ்ச்சி. இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மகிழ்ச்சியை ஏதோ ஒரு வழியில் என்ன செய்கிறாங்க, அவங்க அனுபவிக்க பிரயாசப்படுகிறாங்க, அனுபவிக்க. ஆமாம், அது ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அது ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோம், எப்படி நாம் அனுபவிக்கிறோம், எப்படி நாம அனுபவிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்யறாராம், வேதனை இல்லாம கொடுக்குறாராம். எப்படி கொடுக்குறாராம்? வேதனை இல்லாம கொடுக்கிறார். நிறைய பேருக்கு மனசுக்குள்ள வேதனை இருக்கும். ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்தாலும் நல்ல வீடு இருக்கும், நல்ல வாகனங்கள் இருக்கும், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு வேதனை அவங்களை என்ன செய்யும், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம் அவங்க உள்ளத்துல நிறைந்து காணப்படும், நிறைந்து என்ன செய்யப்படும், காணப்படும், நிறைந்து காணப்படும். பாருங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி என்ன நினைக்கிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் ஒரு நல்ல மனைவி வாய்ப்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம், இப்படிதானே? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு 4 பேர் நம்மளை ஆசீர்வச்சிட்டா, இல்லை எவனோ ஒருத்தன் அந்த நேரம் அபசகனமான ஒரு வார்த்தை வச்சுட்டு, அடப்பாவி இந்த நேரம் மங்களகரமான நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் என்றால் என்ன? மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய வார்த்தை, அல்லது மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய செல்வம், அல்லது மனிதர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு சகாயம், ஏதோ ஒரு சகாயம், இதை நம்பி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் ஆசீர்வாதம் என்று நாம் என்ன செய்கிறோம், நம்பிக்கொண்டு இருக்கிறோம். மெல்கிசேதேக்கு சொன்னார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்னார். அதுல இருந்து ஒரு 2 வசனம் தள்ளி போனாலே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 22வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அதே அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் எடுத்துக்கொள்ளேன் என்று எடுத்துக்கொள்ளேன். வலிய ஆபிரகாம் என்பவன் அவன் ஒரு தேசாந்திரி. அவன் யாரு? ஒரு தேசாந்திரி. அவன் ஒரு ராஜா கிடையாது, ஒரு ஆசாரியன் கிடையாது. அவன் யாரு? ஒரு நாடோடி. ஆண்டவர் போச்ச ஒரு இடத்துக்குலாம் நிஜாரு போய்கிட்டே இருப்பார். நீ போ உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். அதையும் கடந்து போறாரு, எகிப்தை கடந்து போறாரு, கானானை கடந்து போறாரு, எல்லாத்தையும் கடந்து போறாரு. உனக்கு தருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு, போய்கிட்டே இருக்காரு. இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு,
போயிட்டே இருக்கார். ஒரு நாடோடி. இவங்கிட்ட ஒரு ராஜா, சோதமுடைய ராஜா வந்து என்ன சொல்றாரு, ஐயா இதெல்லாம் வச்சுக்கோங்க, இந்த செல்வத்தெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு, ஒரு சரடு கூட நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்ல ஒரு வாய்ப்பை நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்படுத்த மாட்டேன். நான் ஒரு வாய்ப்பை என்ன செய்ய மாட்டேன், ஏற்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது மற்றவங்க பார்க்கறதுக்கு பகட்டாய் பௌசா இருக்கிறது தான் ஐஸ்வர்யம் என்று ஒரு நினைவு மனநிலை மனிதனை அப்படியே நினைச்சிட்டு, சந்தோஷம் இருந்தாலும் இல்லாட்டாலும், சந்தோஷம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் எப்படி இருக்கணும், பெரிய வீட்டில் இருக்கணும், பெரிய வண்டி வச்சிருக்கணும், ஏரோப்ளேன் வச்சிருக்கணும், ஹெலிகாப்டர் வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், எல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கதான் செய்யுது. எல்லாருக்குமே ஆசை இருக்குது. இப்போ ஆசீர்வாதம் என்றால் அவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்ன ஆசீர்வாதம் ஆக்கினேன், உன்னால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று மற்றவங்க சொல்ல முடியாதபடி ஒரு சரட்டை கூட உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், நானு வாங்க மாட்டேன். மனுஷனை நம்பாத. இவன் என்னை காப்பாத்துவான், இவன் எனக்கு கொடுப்பான், இவன் எனக்கு உதவி செய்வான், இவன் தான் என்னை தூக்கி நிறுத்துவான், இவனாலதான் என்னுடைய குடும்பம் கெட்டப்படும், இவனாலதான் நான் வாழ போறேன் சொல்லாத. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உன்னை கரம் பிடித்து நடத்தி செல்ல வல்லமையுள்ள தேவன் அவரே. அல்லேலூயா. உன்னை கரம் பிடித்து நடத்தி செல்லக்கூடிய தேவன் அவர். அந்தந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை நேர்த்தியாக செய்கிற தேவன், நேர்த்தியாக செய்கிற தேவன் அவர். மனிதனை நம்பி, வேதம் அதான் சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பாத, நம்பாத, நம்பாத. நம்புறதை விட்டு. கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற தேவன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனோடு உனக்கு வேதனை கூட்ட மாட்டார். வேதனை பெருகாது, வேதனை பெருகவே பெருகாது. ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன செய்யுமா, ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அதான் நீதிமொழியில் சொல்லுது. நீதிமொழியில் 10:22 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்ன செய்யும். ஆமா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தா ஐஸ்வர்யம்லாம் தானா என்ன செய்யும். ஆனா ஐஸ்வர்யமா கையில காசு நிறைய இருக்கிறதோ அல்லது நிறைய நகை, வீடு, வாகனங்கள் இருப்பது ஆசீர்வாதம் என்று நம்பி ஏமாந்துராத. ஆசீர்வாதம் நம்பி என்ன செய்யாத, ஏமாந்துராத. சரிதானா? ஆமா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இதெல்லாம் ஐஸ்வர்யம் கிடையாது, இதெல்லாம் நம்பி நீ என்ன செய்யாத, ஏமாந்துராத. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, ஐஸ்வர்யவான் ஆவதற்காக பிரயாசப்படுறாங்க. ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்காக என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுறாங்க. நான் அவங்கள மாதிரி ஆயிடணும், இவங்கள மாதிரி ஆயிடணும், அவங்கள மாதிரி எல்லாம் செய்யணும் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுறாங்க. நம்ம கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருந்தால் கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே என்ன செய்வார், உன்னுடைய சுய புத்தியை சார்ந்து, சுய புத்தியை, உன் புத்தி என்ன சொல்லும், அவன மாதிரி ஆயிரும், அவன மாதிரி ஆயிரும். இதுதான் எது சொல்லும், சுய புத்தி சொல்லும். உன்னுடைய சுய புத்தி அவர்களை போல, அவர்களை போல, அவங்கள போல, அவங்கள போல, இவங்கள போல மாறணும், 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 மாறணும். இது எல்லாம் ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம் கிடையாது. நீதிமொழிகள் 23 சாலமோன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், 4 23 நீதிமொழிகள் 23 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, சுய புத்தியை என்ன செய்யாத, சாராதே. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நீ என்ன செய்யாத, பிரயாசப்படாத. பிரயாசப்படலாம். எதுக்கு பிரயாசப்படலாம்? பிரயாசம்னா என்ன, முயற்சி இல்ல, முயற்சி பண்ணலாம். எதுக்கு முயற்சி பண்ணலாம்? பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்க, அவங்களுக்கு ஒரு நல்ல இருப்பிடம் கட்ட, இதுக்கெல்லாம் பிரயாசப்படலாம். படக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனா
பணக்காரனாகணும் 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 இப்படின்னு நீ என்ன செய்யாத. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று மற்றவர்களைப் போல நான் வாழ வேண்டும், மற்றவர்களைப் போல நான் மாறணும், அவங்கள போல உடுத்தணும், அவங்கள போல நகை போடணும், அவங்கள போல வீட்டுல இருக்கணும் நினைக்காத. ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அவன் பேச்சுல 500 வச்சிருக்கிறான், நானும் 500 ஆக்கணும் நினைக்காத. கர்த்தர் எந்த இடத்தில் உன்னை வைக்கிறாரோ அந்த இடத்தில் உறுதியாயிருக்க பழகு. ஆசீர்வாதம் என்றால் நீ வைத்திருக்கிற வீடோ, நீ வைத்திருக்கிற நகையோ, நீ வைத்திருக்கிற வாகனமோ இது ஆசீர்வாதம் அல்ல. அநேகருக்கு அது சாபமாய் போயிடுச்சு, அநேகருக்கு அது சாபமா போச்சு. கண்கூட நீ பாக்குற வாழ்க்கை ஏன் சின்ன பின்னமாக்கி சீரழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்குது. மற்றவர்களை பார்த்து 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 சுய புத்தியை சார்ந்து அவர்களை போல வாழ வேண்டும், அவர்களை போல இருக்க வேண்டும், அவர்களை போல செய்ய வேண்டும் நினைக்காத, நினைக்காத. அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும், அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு நல்ல மனுஷனை பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதற்கு அவர் ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன், நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த நான் யோர்தானை கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இப்பொழுது இந்த 2 பரிவாரங்களையும் ஆண்டவர் கூட யாக்கோபு என்ற ஒரு மனிதன் பேசுகிறார். ஆண்டவர் யாக்கோபோடு வந்து பேசுகிறார். பேசும்போது, ஆண்டவரே இவ்வளவு தூரம் என்ன நடத்தி வந்தீரே, இதற்கு நான் கொஞ்சம் கூட தகுதி உள்ளவன் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் உழைச்சேன்பா, கஷ்டப்பட்டு உழைச்சேன்பா, கஷ்டப்பட்டு சேர்த்தேன்பா, ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு வராம நான் என்ன செய்தேன், போய் சம்பாதிச்சேன், சேர்த்தேன், அது ஆசீர்வாதம் நினைச்சு ஏமாதராத. யாக்கோபு சொல்றார், இதுக்கெல்லாம் நான் ஏமாத்திரம் என்ன இருக்கு அவர்கிட்ட? யோபுவை போல ஒரு பெரிய பரிவாரம், ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலைக்காரங்க வேலைக்காரி, பெரிய ஆளாயிட்டார் யாக்கோபு. அவர் சொல்றாரு, தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் கொஞ்சம் கூட தகுதி உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடந்து, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி கிடையாது, இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு நான் தகுதி கிடையாது, இந்த வாகனத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, இந்த ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஐ ஆம் எலிஜிபிள் அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் கிடையாது. நீ உயர உயர உயர, யாக்கோபு உயர உயர உயர, அவன் சொல்றான், வெறும் கோலும் கைத்தடியுமா ஒரு கெட்டிச்சாத்தை கொண்டு போனேன், பசியும் பட்டினுமா இந்த வனாந்தரத்துல போனேன், ஒண்ணுமே இல்லாத நான் இன்னைக்கு 2 பரிவாரங்கள். பரிவாரம்னா என்ன? பெரிய படை, ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ஒட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரங்க, பெரிய பரிவாரம் உள்ளவனாய் நான் மாறினேன். இதற்கு நான் எவ்வளவும் தகுதி கிடையாது. என்னை எல்லாம் யாரால் பெற்றுக்கொண்டது? யாரால் பெற்றுக்கொண்டது? தேவனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. உணர்ந்தான். எல்லாரையும் கடத்தி விட்டுட்டு அவனுக்குள்ள இப்ப உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய அரிப்பு. யாரை குறித்து? யாரை குறித்து? ஏன் அவனுக்கு பிள்ளைகளுக்கு குறையா, வேலைக்காரங்களுக்கு குறையா, ஆட்டுக்கு குறையா, மாட்டுக்கு குறையா, சாப்பாட்டுக்கு குறையா, எதுக்குமே குறை கிடையாது, தானியத்துக்கு எதுக்குமே குறை கிடையாது. இப்போ பெண்டாட்டி பிள்ளைங்க வேலைக்காரங்களெல்லாம் ஆத்த கடந்து விட்டுட்டு ஆத்துக்கு அந்த பக்கம்
அவர் என்ன செய்யறாரு, முட்டு போட்டு வானத்தை நோக்கி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டாரு. வந்துட்டார் ஆண்டவர். ஒரு மனுஷ ரூபத்திலே என்ன செய்யறாரு? அந்த நாட்கள்ல அப்படிலாம் பேசியிருக்காரு. இன்னைக்கும் பேசுவார். நீ கூப்பிட்டன்னா வந்துடுவார். வந்தா பிடிச்சுக்கிட்டான். ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு. காலை கீழ்க்க பிடிச்சுக்கிட்டான். பொழுது விடிது, நான் போன விடுப்பாங்கிறார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடேன். ஆசீர்வாதம்னா பின்னால இருக்குது இல்லையா? ஆசீர்வாதம் ஆடு மாடு இல்லையா? வேலைக்காரங்க இல்லையா? பிள்ளைங்க இல்லையா? சிறப்பான அந்த மந்தைகள் கிடையாதா? அதெல்லாம் அவன் ஆசீர்வாதமா நினைக்கல. கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன். போக உள்ளத்துல ஒரு வேதனை. என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும், என்னதான் பொருள்கள் இருந்தாலும், உள்ளத்துக்குள்ள ஒரு மரண பயம். என் சகோதரனாகிய ஏசா என்னை வெட்டி போடுவேன்னு சொல்லியிருக்கானே, என்னை வெட்டிடுவானோ, என்னை கொன்றுவானோ? தன்னுடைய சொந்த சகோதரரை குறித்து உள்ளத்துக்குள் ஒரு பெரிய அரிப்பு, ஒரு வேதனை, ஒரு இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு வீட்டுக்கு சபைக்குள்ள இருக்கிற நீ உன் உள்ளத்துல கசப்பு இல்லாதபடி, மற்றவர்களை குறித்து ஒரு வெறுப்பு இல்லாதபடி மகிழ்ச்சியா அந்த இடத்துல இருக்கிறியா? உள்ளத்துல கை வச்சு சொல்ல முடியுமா? நல்ல யோசித்துப்பார், நல்ல யோசித்துப்பார். நிம்மதி இருக்குதா? கண்ணீரே வாழ்க்கையா போச்சு, பிரச்சனையே வாழ்க்கையா போச்சு. ஏன்? தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்படலை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளல. தேவனை நீ உண்மையாய் தேடல. இயேசு என்றால் யார், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை நீ அறிந்து கொள்ளல. அவர் என்னமோ உன்னை சுகப்படுத்துறவர் மட்டும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய அந்த விசுவாசிங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான், அவர் என்னமோ உனக்கு பணம் கொடுக்குற பைனான்சியர், சோம் கொடுக்குற வைத்தியர், பேய் போடுற ஆளு, கனி சொல்ற குறிகாரன், இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னை மெய்யாய் ஆசீர்வதிக்க கூடிய தேவன் தான் அவர். ஹல்லேலூயா! வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர். அவருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள வரும் பொழுது எதை குறித்து என்ன இருக்காது? கலக்கமே இருக்காது. கலக்கமே. ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருந்தேன்னா நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதத்தை இப்போ சுவிசேஷத்தில் சொல்லும்போது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஆண்டவர் சொல்லும்போது அவர் தம்முடைய வாயினாலே என்ன சொல்லுகிறார் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசி கேட்போமா? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எவைகள் எல்லாம் மேல எல்லாம் சொல்லிட்டார். எங்க இருப்போம், எப்படி வசிப்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை சாப்பிடுவோம், இதுக்காகவே கவலைப்பட்டு இருக்கோம். அதாவது மாம்ச தேவைகளுக்காக, மொத்தத்துல எடுத்தா என்னது, மாம்ச தேவைகளுக்காகவே நீ வருத்தப்பட்டு இருக்க. இது எல்லாம் உனக்கு வேணுங்கிறது யாருக்கு தெரியும்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்க அப்பாவுக்கு தெரியும். நல்லா உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையானது என்று அவருக்கு நல்லா தெரியும். இது நீ தேடி 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 ஓடாத. உனக்கு என்ன விருப்பமோ, என்ன விருப்பமோ அதை உனக்கு தருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் ரொம்ப ஆவலா இருக்கிறார். அதனால நீ அதை தேடி ஓடாத. என்ன தேடணுமா? முதலாவது ஆமா, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அப்பொழுது இவைகளெல்லாம் கூட, அது இங்கிலீஷ்ல ஆடட் அன்டு யூ. ஆடட்னா ஆடட் அன்டு யூ அப்படின்னா கூட கூட கொடுக்கப்படும். அப்போ அது பெருகி கொண்டே இருக்கும். யாருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அப்படின்னா என்ன? அவருடைய அரசாட்சி. நம்ம பரமண்டல ஜெபம் சொல்லும்போது சொல்றோம்ல, என்ன இப்படி ராஜ்யம் எங்க வரணும்? அந்த ஆளுகை நம்ம மேல வரணும். அவர் நம்ம ஆளுகை செய்யணும். அவர் நம்ம என்ன செய்யணும்?
ஆமா, அவருடைய நீதி. நீதின்னா என்ன? அவருடைய சட்ட திட்டங்கள். அவருடைய சட்ட திட்டங்கள்னா பைபிள்ல ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரோ அப்படி நீ என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தா உனக்கு என்ன செய்யப்படும்? இது விளையாட்டுக்கு சொல்லல, இது சத்தியம். இது சத்தியம். நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ இருக்கிற நிலையிலிருந்து எங்க வருவ? ஆமா, சும்மா எல்லாம் ஆண்டவர் எழுதி வைப்பார் நினைக்கீங்களா? இவ்வளவு நாள் வாளா இருந்த, இன்னைக்கு நீ யாராயிட்ட? கீழே இருந்த நீ இப்ப எங்க வந்துட்ட? மேல வந்துட்ட. இது உண்மையாய் மாற வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்யணும்? தேவனுடைய மனுஷர்கள்லாம் அதான் சொன்னாங்க. 2 சாமுவேல்ல தாவீத பாருங்க. தாவீது சொல்றாரு, இந்த வரைக்கும் இந்த ஒரு ராஜாவாக இவ்வளவு தங்கம், இவ்வளவு மரங்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, அரண்மனை கட்டுவதற்கு, இவ்வளவு சவதரிப்பதற்கு இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டீங்களே, இவ்வளவு செல்வங்கள், இவ்வளவு பெயர் புகழ், இவ்வளவு வெற்றி, எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம். அவர் சொல்றார். 2 சாமுவேல் வாசி கேட்போமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி கேட்போம். 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு. இதுவரைக்கும் நான் என்ன? காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். காட்டுல எங்க வீட்டுல யாரா இருந்தேன்? என் வீட்டுல யாரா இருந்தேன்? கீழா இருந்தேன், நான் வாளா இருந்தேன். அப்படித்தானே? ஈசாய் சொல்லும்போது, அவங்க அப்பா ஈசாய் சொல்லும்போது, எல்லாருக்கும் இருக்கிறான், அதுக்கு மறைவா நிறைய பொடி வச்சு பேசுற, அவனுக்கு படிப்பு வராது, அது வராது, இது வராது, ஒன்னும் வராது. அவன் எப்ப பாரு ஏசப்பா தோத்துறன்னு ஒரு கிண்ணறத்தை எடுத்து அவன் நினைச்சுவான், வாசித்துக்கிட்டு இருப்பான். அவனை எங்க அனுப்பிட்டோம்? மற்றவங்கெல்லாம் இராணுவத்திலையும் அங்கேயும் எங்கேயும் சேர்த்து பெரிய ஆட்கள் ஆக்கிட்டோம். இவன் எங்க இருக்கான்? எல்லாருக்கும் கடைசியானவன் யாரு? எல்லாருக்கும் கடைசி இது வால் இல்ல. ஆமா, அந்த வால் இப்ப என்ன ஆயிடுச்சு? தலையாயிடுச்சு. இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு இப்போ அவங்க அண்ணமாரெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? சேனாபதியாவும் இவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களா மாறிட்டாங்க. இவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களா. இந்த மாற்றத்தை பெற்றுக்கொண்ட பொழுது தாவீது சொல்றாரு, இதுவரைக்கும் வந்ததற்கு என்னுடைய வீடும் நானும் எம்மாத்திரம். தகுதியற்ற தன்மையை உணர்ந்தாங்க. நான் நினைச்சா இந்த பெருமை, இந்த திமிரு உனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு நாளும் நீ நினைச்ச முடியாது. சொல்லுங்களேன், நானே சொல்லிடுவா, நீ உருப்படவே முடியாது. நான் நினைச்சா நீ நினைச்சா கீழே தான் போவ. நீ நினைச்ச ஒண்ணுமே ஆகாது. நான் நினைச்சான்னு சொல்லாத. நான் நினைச்சா இதை விட பெருசா, நான் நினைச்சா இதை விட, நான் நினைச்சா இப்படி ஆயிடும் முடியும். இந்த நான் நினைச்சாங்கிற வார்த்தை உன் வாயில வரக்கூடாது. தேவன் நினைக்க வேண்டும். உன்னை உயர்த்தணும்னு எப்போ நினைப்பாரு? தானியேல் புஸ்தகத்துல பாபிலோன்ல ஒரு ராஜா இருந்தார், நேபுகாத்நேச்சார். அவரு கட்டின அரண்மனை, தொங்கு தோட்டம், இதெல்லாம் பார்த்த உடனே அவர் அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். கடைசி அதை வாசித்து முடிச்சிருவோமா? அந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிப்போமா? தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். ஆமா, ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் அல்லவா என்று சொன்னான்.
இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீக்கிட்டு நீ மிருகத்துக்கு சமானமா மாறிட்ட. இனிமேல் உன்னுடைய சரீரம் ஆகாயத்து பணியில நனையும், நீ மிருகங்களை போல என்ன செய்வ, புல்லை தின்பாய் என்று ஒரு சாபம் கூறப்பட்டது. அந்த நிமிஷமே ராஜாங்கம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தொங்கு தோட்டம், அதுக்கு தண்ணி எப்படி கொண்டு போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க, கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு மகிமையான நேபுகாத்நேச்சார் கட்டின அரண்மனை, அதாவது நான் கட்டிய என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கு என்று சொல்லாது. தேவனுக்கு முன்னதாக உன்னை தாழ்த்து, தேவனுக்கு முன்னதாக உன்னை தாழ்த்து. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நீ அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. உன்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, உன்னுடைய லோன்னால கிடையாது, உன்னுடைய மற்ற கிரெடிட் கார்டுனால கிடையாது. தேவனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வது. வீணான ஆசைகளை வளர்த்து உன்னுடைய சுய புத்திக்கு உன்னை சாராது. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாது, பிரயாசப்படாது. கர்த்தருடைய சமூகத்தை உன்னை தாழ்த்து. ஆண்டவர் சொன்னார், வேதம் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படி நீ என்ன செய்யணும். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் ஏற்படும் 2 மைல் தூரம் அவன் கூட என்ன செய்ய. பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு உன்னை விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டார். இங்கே எடுத்துக்கொள்கிறவனுக்கு வஸ்திரத்தையே என்ன செய்ய விட்டுரு அப்படின்னு சொன்னார். ஒரு கன்னத்துல ஒருத்தன் அடிச்சான்னா பலார்னு நீ என்ன செய்ய, முதுகுல கன்னத்துல அங்க இங்க எல்லாம் அடிச்சு 4 பல்ல என்ன செய்ய. ஏப்பா எந்த ஆண்டவரப்பா கும்பிடுறீங்க, எந்த ஆண்டவர்ப்பா சொல்லி கொடுத்தாரு? தேவனுடைய நீதி என்பது என்ன? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அந்த கட்டளைக்கு அடங்கி நடக்க வேண்டும். கட்டளைக்கு என்ன செய்யணும், அடங்கி நடக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்ட? ஆண்டுடைய பிள்ளையாய் வாழ்வதுன்னா என்ன தெரியுமா உனக்கு? தெரியுமா? தெரியுமா? ஆண்டுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அவருடைய ராஜ்யம் வந்தா தேவனுடைய ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உன் இருதயத்துல அப்படியே வேதனை பொங்கி பொங்கி வந்து ராவும் பகலும் அழுது அழுது தூக்கம் இல்லாம படுக்கையில புரண்டு கொண்டிருக்கிறாயே, இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால், சூழ்நிலை மாற வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின உடையவராகிய அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணும். வந்ததுன்னா யோபு மாதிரி சொல்லுவ, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அதெல்லாம் அவர் கொடுத்ததுப்பா. இந்த பரிசுத்தவான்கள்லாம் எப்படி சொல்லிட்டு போறான் பாரு. ஐயோ இதுக்கு நான் தகுதியே கிடையாது. பொண்டாட்டி வந்து சொல்றா, எல்லாத்தையும் எடுத்து விட்டாரு. அடப்பாவி, அது அவர் கொடுத்தது அவர் எடுத்துக்கிட்டாரு. அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கான். தேவனுடைய மனுஷன் சொல்றான், அவர் கொடுத்தாரு அவர் எடுத்துக்கிட்டார். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோசித்து பாரு. ஹல்லேலூயா. அதைய தேவனுடைய ஆசீர்வாதம், அதைய தேவனுடைய ஆசீர்வாதம். அவருடைய நீதியை பின்பற்றினான், அவருடைய ராஜ்யத்திற்கு இடம் கொடுத்தான், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். இன்னைக்கு முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் மாற வேண்டுமா? நீ முடிவு பண்ணு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். முழங்கால் படியிடும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக என்று சொன்னான். ஹல்லேலூயா. தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார், தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு மனுஷ சத்தம் நினைக்காத. கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால் அவருடைய ராஜ்யத்திற்கு இடம் கொடு.
உடைய ஆளுகைக்குள்ள வா. அவருடைய நீதி, அவருடைய சட்ட திட்டங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்புக்கொடு. அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அப்போதான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போதான் உனக்கு தெய்வீக அமைதி உண்டாகும். இரவுல படுத்தாலும் அமைதியான ஒரு நித்திரை, ஒரு நித்திரை இன்பமாயிருக்கும். சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மரண இருள் உன்னை சூழ்ந்து கொண்டால் பொல்லாப்பான காரியங்களுக்கு நீ பயப்பட மாட்ட. நீ பயப்பட மாட்டா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உள்ள முடைந்து காணப்படுகிறாயோ, நெருக்கத்தோடு இருக்கிறாயோ, யார் எனக்கு உதவ முடியும், யார் எனக்கு இறங்குவாங்க, யார் எனக்கு உதவி செய்வாங்க, கதறிக்கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் ஒண்ணு பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கிறார். உன்னோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். அவர் சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். உடைய ராஜ்யத்துக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்கல. உடைய சட்ட திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படியல. என் சுய இஷ்டத்தின்படி என் வாழ்க்கையை அமைக்க பிரயாசப்பட்டேன். சிந்திச்சு 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 நான் என் மூளையை கசக்கி கசக்கி என் வாழ்க்கையின் திட்டங்களை நானே வகுத்து கொண்டிருந்தேன். வாழ்க்கை சின்ன பின்னமாய் இன்னும் சிக்கலுக்குள் போய்கிட்டு இருக்குது. ஆண்டவரே, என்னை மன்னியும். உங்க சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. உங்க சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லு. உங்க சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. ராஜ்யத்துக்கு இடம் கொடு. அவருடைய ஆளுகை உன் மீது வரட்டும். அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, என்னுடைய அனாவசியமான பேச்சுகளை, அசுத்தமான பேச்சுகளை எனக்கு மன்னிங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க. இது சுய இஷ்டம் அல்ல. நான் உங்கள் அப்பாவாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு என்ன விருப்பம், எனக்கு என்ன வேண்டும் எல்லாம் உங்களுக்கு தெரியும்பா. எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. அது இது எங்களுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க கரத்துல என்னை தாழ்த்துகிறேன். உங்க ராஜ்யத்துக்கு என்று என்னை அர்ப்பணிக்கிறேன். அவங்க ஆளுகையின் மீது வருவதாக. அப்பா பார்த்து சொல்லு, ஆளுகையின் மீது வரட்டும், ஆளுகையின் மீது வரட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. அநேக ஆண்டவர்மார் அநேக மனித ரூபத்துல ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஆலோசனை கொடுத்தார்கள். எங்க சுய புத்தியை சார்ந்து அவனை நம்பி ஓடினேன். வேண்டாம் ஆண்டவரே, சமூகத்துல காத்திருந்து உடைய ஆளுகைக்கு என் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. உடைய நீதி எண்ணில் நிறைவேறட்டும். உடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ, நீ எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்று வேதம் எனக்கு போதிக்கின்றதோ அந்த வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உனக்கும் உண்டாகும், உனக்கும் உண்டாகும், உனக்கும் உண்டாகும். வாழ்க்கையை மாலாக இல்லாதபடி தலையாக மாற்றுவான். கீழான வாழ்க்கையை மாற்றி மேலான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லுவான். ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அன்பு தகப்பனே, இந்த நாளில் நீங்க எங்க கூட பேசியிருக்கிறீங்க, என் கூட பேசி இருக்கிறீங்க. அதை தாழ்த்த மனம் இல்லாதபடி மேட்டிமையான எண்ணங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து தவறு செய்துட்டோம். உடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா எங்களை மாற்றுங்கப்பா. தாழ்மையை அணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ உங்களுடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் நாங்கள் எம்மாத்திரம் என்று சொன்னாங்க. நாங்க இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க. தகுதியற்ற தன்மையை உணர்ந்தாங்க. நாங்க தகுதி இல்லாதவர்கள் என்பதை நாங்க ஒத்துக்கொள்கிறோம். உடைய ராஜ்யம் எங்க மீது வரட்டும், உடைய ஆளுகை எங்க மீது வரட்டும். ஆண்டவரே, உடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நீதியை நிறைவேற்ற, உடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய ஒரு தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். சத்துருவை ஜெயிக்க, எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பம் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மற்றலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆமென்.